மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் உத்தரவு மீது குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியது தொடர்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளிக்கிறது. குறித்த காலத்தில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது அதிகபட்சமாக 3 மாதங்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் 14 கேள்விகளை முன்வைத்தார். அதனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் அவசியமானது என்றும் ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மசோதாக்களை கையில் வைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தமிழ்நாடு அரசு வாதிட்டது. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இதற்கு ஆதரவாக வாதங்களை முன்வைத்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணையை முடித்து தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், BS நரசிம்மா, அதுல் சந்திரகர் ஆகிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் வரும் 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெறும் நிலையில் பரபரப்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது. கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ என்று வரவேற்பை பார்த்து வியந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புட்டபர்த்தி விழாவுக்கு சென்றதால் காலதாமதமாகிவிட்டதாகவும் அதற்காக கோவை விவசாயிகளிடம் மன்னிப்பு கூறுவதாகவும் கூறினார். சிறு வயதில் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் அருமையாக பேசியதாகவும் அந்த உரையை இந்தியில் அனுப்புமாறு ஆளுநரிடம் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விவசாயிகள் தங்கள் துண்டை சுற்றி வரவேற்றதை குறிப்பிட்டு பீகார் தேர்தல் வெற்றியை சூசகமாக கூறினார். जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. கோவை தென் மாநிலங்களின் தொழில்துறையின் சக்தி பீடம் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இங்கு MP-யாக இருந்த CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக கோவைக்கு மற்றொரு சிறப்பு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டார். இயற்கை விவசாயத்திற்கான தென்னிந்திய மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் என 18,000 கோடி ரூபாய் உதவித்தொகையை விடுவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி பாடத்திட்டங்களில் இயற்கை விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கோவை மருதமலை முருகன் இருக்கும் புண்ணிய பூமி என கூறியதுடன் சிறு தானியங்களையும் குறிப்பிட்டு பேசினார். तमिलनाडु में तो भगवान मुरुगन को शहद और श्री अन्न से बने तेनम तिनई मावुम उसका भोग लगाया जाता है. तमिल रीजन्स में कंबू और सामई உலக இயற்கை வேளாண்மையின் மையப்புள்ளியாக இந்தியா மாறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா மைதானம் வரை ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் அளித்த வரவேற்பு காட்சிதான் இது. தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர் L முருகன், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் உள்ளிட்டோரும் பிரதமரை வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா மைதானம் வரை ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு வள்ளி கும்மியாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பாஜகவினர் வரவேற்பு கொடுத்தனர். கொடிசியா வளாகத்தில் வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்து பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது இயற்கை விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இவ்விழாவில் பிரதமர் மோடிக்கு மாட்டு வண்டியின் மாதிரி நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ திட்டங்களை மட்டும் மத்திய அரசு திட்டமிட்டு நிராகரிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாஜகவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என திட்டங்களை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய இரண்டாம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்று கூறியுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம் என்றும், அதேபோல மதுரை மற்றும் கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து திமுக அடங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது. அதன்படி கோவையில் இன்றும் மதுரையில் நாளையும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி 8 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். அதில் இயற்கை வேளாண்மைக்கு தேவையான மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு உள்ளிட்ட பொருட்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சாகுபடி வெவ்வேறாக உள்ள நிலையில் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான மானியம் வழங்காமல் பயிருக்கு ஏற்ற வகையில் மானியங்களை வழங்க வேண்டும் என்றும், கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்கவும், அதேபோல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மற்றும் இயற்கைக்கு உகந்த பொருட்களின் ஜிஎஸ்டியை 5% குறைக்கவும் இபிஎஸ் கூறியுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவு பெற்ற நிலையில் விரைந்து அதற்கான நிதி ஒதுக்க வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் கோவை ராமேஸ்வரம் இடையிலான ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்கவும், வணிகர்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் கோயம்புத்தூர் திருப்பூரிலிருந்து பெங்களூருவுக்கு இரவு நேரங்களில் ரயில் சேவையை தொடங்கவும் இபிஎஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மனைமாற்று அரசியலுக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கையில் எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவை மெட்ரோவிற்கான விரிவான திட்ட அறிக்கையில் ஏற்கனவே தற்போது இருக்கும் பயண நேரத்துடன் ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேர சேமிப்பு இல்லை என்று காட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விரிவான போக்குவரத்து திட்டத்தில் மதுரையில் உள்ள தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கைக்கு பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் போதுமானது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நினைவூட்டியுள்ளார். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் மெட்ரோ அறிக்கையில் பல தவறுகள் இருப்பதை தாண்டி மெட்ரோவிற்கான தேவையை நியாயப்படுத்தக்கூட முதலமைச்சர் முன்வரவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தடை விதிக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எல்லாருக்குமே அது விருப்பம் தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் மெட்ரோ ரயில் வந்தது, வந்தே பாரத் ரயில் வந்தது. அதனால எல்லோருக்கும் அது விருப்பம் தான். அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை. அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதற்கு சேர்ந்து முயற்சி செய்வோம். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எத்தனை வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன என்பது குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழிசை வலியுறுத்தினார்.